வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 51 காலை பிறை. முத்தையன் பிடிபட்ட அன்றிரவை சிவராத்திரியாய் கழித்தவர்கள் பலர் இருந்தனர். அவர்களில் கல்யாணி ஒருத்தி என்று சொல்லவும் வேண்டுமோ? பொய்மயமான இந்த உலகத்தில் எந்த ஒன்றை அழிவில்லாத உண்மை என்று கல்யாணி எண்ணி இருந்தாலோ அது இன்று பொய்யாய் போய்விட்டதை அவள் கண்டாள். துன்பமயமான இந்த வாழ்க்கையை எந்த ஒரு இன்பத்தை கருதி அவளால் சகித்து கொண்டிருக்க முடிந்ததோ அந்த இன்பம் வெறும் மாயக்கனவு என்பதை அவள் அறிந்தாள். முத்தையனுடைய காதல் பொய்யாய் போய்விட்டது. அவனுடன் தான் இன்ப வாழ்க்கை நடத்துவதை பற்றி கட்டியிருந்த ஆகாய கோட்டையெல்லாம் சிதறி விழுந்தன. ஆஹா, இத்தனை காலமும் கானல் நிறையல்லவா தேடி அலைந்து கொண்டிருந்தோம். என்ன பேதமை! அன்று சாயங்காலம் அவளுடைய காதில் விழுந்த ஊரார் பேச்செல்லாம் ஒவ்வொன்றாய் ஞாபகம் வந்தது. திருடன் பிடிபட்டதன் காரணத்தை பற்றி 2-3 விதமான வதந்திகள் பரவியிருந்தன. இந்த பக்கத்தில் யாரோ ஒரு பெண் பிள்ளை அவனுக்கு சிநேகமாம். அவள்தான் பரிசு தொகைக்கு ஆசைப்பட்டு அவனை காட்டி கொடுத்து விட்டாளாம் என்று ஒரு வதந்தி. அதெல்லாம் இல்லை, போலீஸ்காரரே ஒரு அழகான தாசியை பிடித்து அனுப்பி முத்தையன் அவளுடைய மோகத்தில் ஆழ்ந்திருக்கும் போது பிடித்து விட்டார்களாம் என்று இன்னொரு வதந்தி. படுகை காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடைப்பையன் ஒருவன் காட்டு வழியாக ஒரு பெண் பிள்ளை, ரொம்ப அழகான பெண் பிள்ளை போனதை பார்த்ததாக சொன்னதன் பேரில் இம்மாதிரி வதந்திகள் எல்லாம் கிளம்பியிருந்தன. கல்யாணி அன்று மத்தியானம் கொள்ளிடத்துக்கு போய் குளிக்காமல் திரும்பி வந்த சமாச்சாரம் ஊரில் எல்லோருக்கும் தெரியுமாதலால் அவளிடம் திருடன் பிடிபட்ட விருத்தாந்தத்தை பற்றி பேசுவதற்காகவே பலர் வந்தார்கள். முத்தையனுக்கு கல்யாணியை கொடுப்பதாக முன்பு ஒரு பேச்சு இருந்தபடியால் அவளுக்கு இதை பற்றி வம்பு வளர்ப்பதில் அவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யம். ஆனால் கல்யாணியோ தான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர்கள் சொல்வதையெல்லாம் மட்டும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். இரவு தூக்கமில்லாமல் புரண்டு கொண்டிருந்த போது மேற்சொன்னதெல்லாம் கல்யாணிக்கு நினைவு வந்தது. வதந்திகளுக்கும் உண்மைக்கும் எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் என்பதை எண்ணி அவள் திகில் அடைந்தாள். கோர்ட்டு விசாரணையின் போது ஒருவேளை தன்னுடைய ரகசியம் வெளியாகிவிடுமோ? முத்தையனை காட்டி கொடுத்தது இவள்தான் என்று தெரிந்துவிடுமோ? அந்த பிராமணன் பரிசு தனக்கே வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒருவேளை வெளியிடாமல் இருக்கலாம். ஒருவேளை அவன் சொல்லிவிட்டானால் அது முத்தையனுக்கு தெரிந்து போய்விடுமே. அவனுக்கு தெரிந்தால் என்ன என்று கல்யாணி எண்ணமிட்டாள். உண்மையில் அவனுக்குத்தான் முக்கியமாய் தெரிய வேண்டும். அந்த பாவி தனக்கு செய்த துரோகத்திற்கு தான் ஏன் அப்படி பழிவாங்கக்கூடாது? ஆமாம், விசாரணை நடக்கும்போது கோர்ட்டுக்கே போய் நான் தான் முத்தையன் இருக்குமிடம் சொன்னேன், எனக்கு கொடுங்கள் பரிசை என்று கேட்கலாம். முத்தையன் கைதி கூண்டில் நிற்கும்போது அம்மாதிரி போய் கேட்க வேண்டும். அப்போது அவன் முகம் எப்படி இருக்கும்? ஆனால் அதுவரையில் அவன் உயிரோடு இருப்பானா? அப்போதுதான் அவன் உயிரோடு இருக்கிறானோ என்னமோ? ஐயோ, என்ன தான் அவன் துரோகம் செய்தாலும் நானா அவனுக்கு யமனாக முடிய வேண்டும்? என் வாக்கினாலேயே அவனுக்கு இந்த கதி நேர வேண்டும். சுவாமி, முத்தையன் பிழைப்பானா? ஆம், அவன் சாகக்கூடாது. அவன் விசாரணை செய்து 8 வருஷம் அல்லது 10 வருஷம் ஜெயிலிலே போட வேண்டும். நாம் ஜெயிலுக்குள்ளே போய் அவனை பார்த்து, முத்தையா, நீ எனக்கு துரோகம் பண்ணினாய், அதற்கு நான் பழிக்கு பழி வாங்கினேன். ஆனாலும் இந்த பாவியின் மனத்திலிருந்து உன்னுடைய ஞாபகம் போக மாட்டேன் என்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்படி எண்ணிய கல்யாணி தனிக்குத்தானே சிரித்தாள். அவளுடைய சிரிப்பின் ஒலி அவளுக்கே பயங்கரத்தை அளித்தது. சீச்சி, என்ன அசட்டு எண்ணங்கள்! முத்தையன் பல வருஷம் ஜெயிலில் இருப்பது, அத்தனை காலமும் தான் உயிரோடு இருந்து அவனை போய் பார்ப்பது, இதெல்லாம் நடக்கக்கூடியதா? இனிமேல் நமக்கு அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உயிர் வாழ்க்கையை தான் இனிமேல் இனி என்னத்திற்கு? முத்தையனுடைய காதல் பொய்யாய் போன பிறகு உயிர் வாழ வேண்டுமா? உயிர் வாழத்தான் முடியுமா? இனி இரவு நேரங்களில் தூக்கம் வரப்போவதில்லை. தூக்கம் வராமல் முத்தையனை பற்றியே நினைத்து கொண்டிருந்து பைத்தியம் பிடித்தாலும் பிடித்துவிடும். இப்போதே மனது இப்படி இருக்கிறதே, போக போக எப்படி இருக்குமோ என்னமோ? பைத்தியம் பிடித்து போய் ஊரார் எல்லாம் சிரிக்கும்படி உயிர் வாழ வேண்டுமா? அந்த எண்ணம் தோன்றியதும் கல்யாணி அளவில்லாத பயங்கரம் அடைந்தாள். அடுத்த நிமிஷம் அவள் ஒரு உறுதி கொண்டாள். இன்று ராத்திரி எப்படியாவது தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியது. வேறு விமோசனம் கிடையாது. டிங் 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 என்று கடிகாரத்தில் 3 மணி அடித்தது.
கல்யாணி சத்தம் செய்யாமல் எழுந்திருந்தாள். அத்தை காடாந்த நித்திரையில் ஆழ்ந்திருந்தாள் என்பதை கவனித்துவிட்டு வாசற்கதவை மெதுவாய் திறந்து கொண்டு வெளியே கிளம்பினாள். நடுவீதியில் நாய் ஒன்று படுத்து கிடந்தது. அது குரைத்து ஊர்க்காரர்களை எழுப்பிவிடப் போகிறதோ என்று கல்யாணி ஒரு கணம் திகில் அடைந்தாள். ஆனால் அது குரைக்கவில்லை. அவள் வீதியோடு கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த நாய் ஆகாயத்தை நோக்கி கொண்டு மிகவும் தீனமான குரலில் அழுதது. நாய் அழுதால் யமன் வருவதற்கு அறிகுறி என்று கல்யாணி கேள்விப்பட்டிருந்தபடியால் அவள் உடம்பு சிலிர்த்தது. கிருஷ்ணபட்சத்து காலைப்பிறையின் ஒளி மங்களாக பிரகாசித்து கொண்டிருந்தது. கல்யாணி ஒரு கையினால் நெஞ்சை அமுக்கி பிடித்து கொண்டு கொள்ளிடக்கரையை நோக்கி நடந்தாள். ஆற்றில் விழுந்து இறந்து போய் விடுவது என்ற எண்ணத்தினுடையேதான் அவள் அந்த நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பியது. ஆனால் கிட்டத்தட்ட ராஜன் வாய்க்கால் அருகில் வந்தபோது அவளுக்கு ஒரு சந்தேகம் தோன்றிற்று. ஐயோ, தனக்கு நீந்த தெரியுமே, தண்ணீரில் வீழ்ந்தால் நீந்தி கரையேறத்தானே தோன்றும், உயிர் போகுமா? கழுத்தில் கல்லை கட்டி கொண்டு விழுகிறது என்று சாதாரணமாய் சொல்லுவார்கள். நிஜமாகவே அப்படி செய்ய முடியுமா? கொள்ளிடக்கரையில் கல்லுக்கு போவதெங்கே? அல்லது கயிற்றுக்குத்தான் எங்கே போவது? புடவை தலைப்பில் கல்லை கட்டி கொண்டு விழுந்தால் தலையிலிருந்து கல் நழுவி விட்டால் என்ன செய்வது? ஐயோ, உயிரை விடுவதென்பது சொல்வதற்கு சுலபமாய் இருக்கிறதே தவிர மிகவும் கஷ்டமான காரியமான அல்லவா தோன்றுகிறது. கல்யாணி ராஜன் வாய்க்காலின் பாலத்தை அடைந்தபோது அதை கடந்து மேலே செல்லவில்லை. அங்கேயே சற்று நேரம் நின்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். பிறகு வாய்க்கால் ஓரமாய் சென்று தண்ணீர் கரையில் ஓரிடத்தில் உட்கார்ந்தாள். சிலு சிலுவென்று காற்றடித்தது. கிராமத்தின் ஜாமக்கோழி கூவிற்று. காக்கையொன்று அரை தூக்கமாய் கரைந்தது. கல்யாணி, இன்று நான் இருக்க வேண்டுமென்று விதியிருந்தால் எப்படியும் யமன் என்னை கொண்டு வந்து போவான் அல்லவா, பார்க்கலாம் என்று எண்ணமிட்டாள். பிறகு, யமனே வா, என்னை கொண்டு போ என்று வாய் விட்டு கூறினாள். அப்படி அவள் சொல்லி வாய் மூடினாளோ இல்லையோ, எங்கேயோ வெகு தூரத்தில் டக் 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 என்ற சத்தம் கேட்டது. கல்யாணியின் ரோமம் சிலிர்த்தது. உடம்பெல்லாம் நடுங்கிற்று. ஒருவேளை தன்னுடைய பிரார்த்தனையை கேட்டு யமன்தான் வருகிறானோ? டக் 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 டக். இந்த ஒலி ஒரு நிமிஷத்திற்கு நிமிஷம் பெரியதாகி கொண்டு வந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அது வெகு சமீபத்தில் வந்துவிட்டது. கல்யாணி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். 2 நிமிஷத்திற்கெல்லாம் டக் டக் சப்தம் கல்யாணிக்கு எதிரில் வாய்க்காலில் அக்கறையில் வந்து நின்றது. யமன்தான், சந்தேகமில்லை. சப்தம் நின்று 1 நிமிஷம் ஆயிற்று, 2 நிமிஷம் ஆயிற்று, 3 நிமிஷம் ஆயிற்று. கல்யாணிக்கோ இந்த 3 நிமிஷமும் 3 யுகமாய் இருந்தது. அவளுடைய படபடப்பு அதிகமாகி கொண்டு வந்தது. மறுபடியும் ஒரு தடவை, யமனே வா, சீக்கிரம் வந்து என்னை கொண்டு போ என்று கூவினாள். அடுத்த கணம் கல்யாணி தன்னுடைய ஞாபகத்தை இழந்தாள். தண்ணீரில் குபுக் என்று சத்தம் கேட்டது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.